பண்றதுக்கு நம்ம இன்வைட் பண்றோம். வெல்கம் சார், மாணிக்கம் சார். வெல்கம். பிராண்ட் நியூ வெல்கம் கோல்ட் அச்சீவர். வெல்கம் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். குட் மார்னிங் டு ஆல். இந்த காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷம். வெல்கம் டு எம்எஸ்டி ட்ரைனிங் அகாடமி. முதல்ல எம்எஸ்டி ட்ரைனிங் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரமேஷ் பிரதர் ஃபவுண்டர், அவர் தான் ஃபவுண்டரு. அவருக்கு மிக்க நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம். நான் பீமேட்டூர் பகுதியை சார்ந்தவன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 61. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் துறையில் வந்து ரொம்ப கொஞ்சம் அனுபவங்கள் நமக்கு இருக்குது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பியர்லெஸ் கேரியரை வந்து 1983 நான் எடுத்தேன். அதில் வந்து நல்ல அப்போவே 83லேயே ஸ்பாட் கமிஷன் 5000 ரூபா எனக்கு கார் சர்வீஸும் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு அப்படியே வந்த பிறகு 96 தான் மெயினாக இந்த நெட்வொர்க்குக்கு வர்றேன் உள்ள. 96 வந்து எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பேங்கிற ஒரு அந்த இதை எடுத்தேன், அந்த நெட்வொர்க்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து நிறைய அனுபவங்கள் எனக்கு எல்லாம் ஒவ்வொரு துறையிலையும் போய் அனுபவங்கள் இருக்குது. அதில் வந்து மெயினாக நமக்கு வந்து வருமானங்கள் வந்து அதிகமாக வந்து அப்படியே கொஞ்சம் கம்பெனிகள் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகிறதுல அப்படியே இதாகிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்து எல்ஐசி எடுக்க ஆரம்பித்தோம். எல்ஐசி இன்சூரன்ஸு கொஞ்ச நாள் அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு நல்ல இன்கம் இருந்துச்சு. இதே எல்ஐசியும் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கோம். ஃபார்மர் விவசாயம் இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அடிஷ்னலாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நெட்வொர்க்கு. ஃபுல் டைம் ஒர்க்கருக்கு இல்லை. இப்போ மெயின் வந்து இந்த எலிக்சர் மிக்ஸுக்கு உள்ளே வர்றம்போது மிஸ்டர் ரமேஷ் பிரதர் வந்து என்னை வந்து அணுகும்போது, இல்லை பிரதர் நான் நெட்வொர்க்கில் கொஞ்சம் இதாகி டைவெர்ட் ஆகியிருக்கேன், எனக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லைங்க பிரதர், வாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் இப்போ தற்சமயம் எனக்கு ஏஜ் இதாகிடுச்சு, நான் வரலை அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணேன். மெயின் வந்து மறுத்ததையும் என்ன பண்ணேன், உடனே நம்ம ஒரு ஒரு 2 months கழித்து என்னுடைய சம்பந்தி வீட்டுக்கு நான் போனேன். அப்போ அவர் சம்பந்தி மிஸ்டர் இளைய பெருமாள் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேங்கம்மா, அதை வந்து எடுத்துக்குங்கன்னாரு. இது முன்னாடியே ரமேஷ் பிரதர் சொன்னார். நான் அப்போ வந்து ரெஃப்யூஸ் பண்ணேன். சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஐடி போட்டு அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தோம். மெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஜாயின் பண்ணது வந்து 9/10/2026 ஜாயினிங் பண்ணேன். அவர் மிஸ்டர் நம்ம இளைய பெருமாள் தான் என்னுடைய ஸ்பான்சர், என்னுடைய சம்பந்தி. ஜாயின் பண்ணி உடனே இதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து ஏற்காடு நமக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க மிஸ்டர் ரமேஷ் பிரதர். அப்போ வந்து சிங்கிள் மேனாக தான் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் 13-14 தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டே கிடச்சிது. ஏற்காடு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ரமேஷ் பிரதர் வந்து என்னை அழைச்சிட்டு போனார். வாங்க நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போய் 13-14 அங்கே இருக்க ட்ரைனிங்கு, அங்கே உள்ள லீடர்ஸு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டு நான் வந்து எடுத்தேன். நேம் லிஸ்ட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்காடு ட்ரிப்பு வந்து சிங்கிள் மேனாக போயிட்டு, செகண்ட் ட்ரிப் போகும்போது நான் வந்து சில்வர் அச்சீவருங்கிற இதில் நான் எலிஜிபிள் ஆனேன். சில்வர் அச்சீவர் எழுதிப்பேன். மினிமம் வந்து நம்ம எம்எஸ்டி அகாடமியில் சில்வர் அச்சீவருங்கிற பிளான் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் நான் அச்சீவ் பண்ணேன். எம்எஸ்டி அகாடமி கொடுக்குற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நான் வந்து இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஆர்வமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணுவேன். அதில் நான் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீமில் மிஸ்டர் கண்ணன் அவரையும் வந்து சில்வர் முடிக்க வச்சேன். அவரும் அருமையாக ஒரு 10 நபரோட வந்திருந்தார். மிகப்பெரிய ஒரு அருமையான லீடர் மிஸ்டர் கண்ணன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்டி அகாடமியில் கேரளா ட்ரிப் மூணார் அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. அதையும் இமீடியட்டாக முடித்தேன். முடிச்சுட்டு நான் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோடு நாங்கள் மூணாருக்கு போயிருந்தோம். அருமையாக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ரமேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கணும்னு ரொம்ப துல்லியமாக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நாங்கள் இந்த மூணார் போயிட்டு வந்த குரூப் எல்லாமே நம்ம டீமில் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து பாண்டிச்சேரி ஆஃபர் கொடுத்துருந்தாரு. அதுலேயும் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். அதில் எலிஜிபிள் ஆகிட்டு தான் இப்போ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு
எம்எஸ்டி டீம் குடுக்குற ஒவ்வொரு ஆஃபரு, ப்ரோகிராம்லாம் வந்து மிஸ் பண்ணாம நான் கலந்துக்குவேன். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம இன்வால்வ்மென்ட்டோட நாம வந்து ஒரு தொழில் செய்றோம்னா, அதுல நம்ம முழு அக்கறையோட செயல்பட்டா தான் நமக்கு வந்து சக்சஸ்ங்கிறது வரும். இப்ப ஏன்னா ஏன்னா நம்ம ஃபுல் டைம் கிடையாது. நான் வந்து பார்ட் டைமா தான் பண்றேன். எல்லா ஒர்க்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோலருந்து, விவசாயத்துலருந்து பார்த்தீங்கன்னா, வேற எல்லாமே இந்த பான் கார்டு அப்ளை பண்ணி குடுக்குறது எல்லாமே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி பண்ணிக்கிட்டு தான் இந்த விஷயத்த நம்ம எடுத்து செய்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில பாண்டிச்சேரி ஆஃபர் முடிச்சதையும் இப்ப நான் வந்து கோல்டு அச்சீவர்ங்கிற லெவல நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம எம்எஸ்டி அகாடமி குடுத்துருக்கிற கோல்டு அச்சீவர்ங்கிற நிலைய நான் இப்ப அடைஞ்சிருக்கேன். இதான் என்னுடைய இது. அதாவது 25,000 எபோவ். எலிக்சர் மிக்ஸ்ல ஏர்னிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம டைரக்ட் ஸ்பான்சரா வந்து 24 பேத்த நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் டைரக்ட்டா. ஸ்பான்சர் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் மூலியமா வந்து 24x6300 கிட்டத்தட்ட ரூ. 1,51,200 இது மூலம் கிடைச்சிருக்குது. அதாவது ஃப்ரீ கிஃப்ட் பாக்ஸ் மூலியமா. அடுத்து அதுல ரீட்டெயில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,300 மேல 24 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 31,200. அதே மாரி கம்பெனி இதுல வந்து ரூ. 25,650. டோட்டலா பார்த்தீங்கன்னா, ரூ. 2,08,050 நம்ம எலிக்சர் மிக்ஸ் மூலியமா நான் வந்து ஏர்னிங் பண்ணியிருக்கேன். இது உண்மையிலுமே இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம் தான். நான் வந்து மிகப்பெரிய லெவல்ல இதுல ஏர்னிங் பண்ணுங்கிற ஒரு ஆம்பிஷனோட இருக்கேன். கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, 710 பேத்துல 190வது இடத்துல இப்ப நான் அங்கம் வகிக்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு இதுதான். நம்ம இன்னும் நான் வந்து முதல் நிலைக்கு வரணுங்கிற ஒரு நிலைய நான் கோலோட நான் இருக்கேன். நீங்க எல்லோரும் அதாவது நம்ம வந்து எம்எஸ்டி அகாடமியில இருக்கிற ஒவ்வொரு நபரும் முதல் நிலைக்கு வரணும்னு சொல்லி தன்னம்பிக்கையோட செயல்படணும். அதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஏர்னிங் பண்ண தான் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உணர்வ புரிஞ்சுகிட்டு, எப்படி நம்மளுடைய இன்கம் என்ன? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு? அதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் கால்குலேட் பண்ணி, நம்ம லிஸ்ட் போட்டு நம்ம புரோகிராம் டைம் செட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா, கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த எல்லாமே நம்ம இப்ப வந்திருக்கிறது எல்லாமே ஏர்னிங் பண்ண தான் வந்திருக்கிறோம். அத வந்து முழு மூச்சோட ட்ரெய்னிங் இதுல வந்து மெயின் வந்து என்னன்னா, வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ட்ரெய்னிங் தாங்க. மீட்டிங் ட்ரெய்னிங் வந்து ரெகுலரா அதுவும் பவர் மார்னிங் மீட்டிங் இப்ப எலிக்சர் மிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எம்எஸ்டி அகாடமிக்ல வந்து மெயினா வந்து பவர் மார்னிங் மீட்டிங் தான் இவ்வளோ தூரம் வந்து நம்மள என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்றது. அத ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உணர்ந்து மீட்டிங் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஒர்க்கா இருக்கட்டும். அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது மட்டும் ரெகுலரா அத உட்கார்ந்து ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரோ அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏன்னா வருமானத்துக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். மீட்டிங் நம்ம பாட்டுல ஜாயின் பண்ணிட்டு எங்கேயாவது இந்த செல்ல வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, அது என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம இருக்கக்கூடாதுங்க. மீட்டிங் நடக்கும்போது அத என்ன ட்ரெய்னிங் குடுக்குறாங்க, எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டு, ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் அவுட் எடுத்து டைம் போட்டு ஒர்க் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. ஏன்னா, சில பேரு சொந்த தொழில பண்ணிக்கிட்டு இது பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்றாங்க. காரணங்கள் சொல்றவங்களுக்கு காரியம் சாதிக்கிறது இல்ல. காரியம் சாதிச்சவங்க காரணத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மாரி நம்ம வந்து மெயின் இதுல வந்து தாட்டா வந்து ஒரு மனநிலைய வந்து நம்ம நிலையா வச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் செயல்பட்டோம்னா, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். நம்மளுடைய இலக்கு வந்து 40,00,00,000. அந்த மைண்ட் செட்ல தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும். 1,00,000 2,00,000ங்கிறதெல்லாம் நமக்கு இல்ல. நமக்கு 40,00,00,000 18 மாசத்துல 40,00,00,000 ஏர்னிங் பண்ணணும். அந்த ஒரு ஆம்பிஷனோட நம்ம செயல்படணும். எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்ப எனக்கு எம்எஸ்டி அகாடமி ஏற்படுத்தி குடுத்ததுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றிகள். மிஸ்டர் ரமேஷ் பிரதர், மிஸ்டர் பிச்சமுத்து சார். எல்லாருமே இவங்கலாம் வந்து முழு மூச்சா அவங்களுடைய உழைப்ப குடுத்து நம்ம டீம்ல உள்ளவங்கலாம் சம்பாரிக்க வைக்கணும்னு அவ்ளோ ஈடுபாட்டோட செய்றாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நவீன் கார்டன்ல அந்த ப்ரோகிராம் நடக்குது. அதுல ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஷார்ப்பா 9:30 மணிக்கு நம்ம வந்து எல்லாம் கலந்துக்குவோம். அந்த ப்ரோகிராம நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும். கம்பெனில நம்ம வந்து எம்எஸ்டி டீம் அகாடமினாவே ஒரு தனி மதிப்பு இருக்கு. அத ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்ந்துகிட்டு, நம்ம செயல்பட்டோம்னா, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். தேங்க் யூ.